Sri Rama Jayam Sri Kubera Veera anjaneyar திருக்கோவில் திருப்பணி கைங்கரிய வைபவத்திலே திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற ஆன்மீக யாத்திரையாக ஆங்காங்கே விசேஷமான க்ஷேத்திரங்களுக்கு சென்று தரிசனம் செய்து திருக்கோவில் திருப்பணி விரைவில் நடைபெறவும் அதேபோல திருப்பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் நலன்கள் ஏற்படவும் அதேபோல ஸ்ரீராம ஜெயம் லிகித ஜபம் எழுதி அனுப்பக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் எல்லா விதமான நலன்களும் பெறவும் விசேஷ பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஆருத்ராவுடைய சிறப்பு நாயகனாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜ சுவாமியுடைய சன்னிதானத்திலே 4 கோபுரங்களையும் தரிசிக்கக்கூடிய அளவிலே இந்த வீடியோ பதிவு இருக்கின்றது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். நடராஜ சுவாமியுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் ஏற்பட பிரார்த்தனை செய்கின்றோம். திருப்பணியிலே பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீ ராம ஜெயம். அடுத்தபடியாக நாம் தரிசனம் செய்யக்கூடியது தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் முழுவதுமாக கருங்கல்லாலேயே திருப்பணிகள் செய்யப்பட்டது. இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கோவில்லாம் கட்டியிருக்கா, ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருக்கின்றது. இந்த இடத்துல அம்பாள் பேர் பிரகநாயகி அம்பிகா சமேத பிரகதீஸ்வர சுவாமி. எல்லா கோவில்லையும் ராஜகோபுரம் பெருசாக இருக்கும், மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் எல்லா கோவிலும் இருக்க மாதிரி நார்மலான ஒரு உயரத்தில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மூலஸ்தான கோபுரம் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு 216 அடியில் கோபுரம் இருக்கும். இது மகாமேரு அந்த அமைப்பில் இருக்கும். மகாமேரு நீங்கள் தரிசனம் பண்ணவாளுக்கு தெரியும். இந்த மகாமேரு எப்படி இருக்குமோ அதே போல் அமைப்பில் இங்கே சுவாமி இருப்பார். சிவபெருமானும் பெரிய லிங்கமாக இருப்பார். இங்கே நம்ம குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய பக்தர்கள், நன்கொடையாளர்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதியர்கள் அனைவருக்காகவும் சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை செய்யப்பட்டது. திருப்பணியிலே பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். அடுத்தபடியாக நாம் தரிசனம் செய்யக்கூடியது திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை சமேத முல்லைவனநாத சுவாமி. இந்த இடத்துல கோபுர தரிசனம் பண்ணுறோம். இங்கே கருகாத்த நாயகியா அம்பாள் இருக்கா, கர்ப்பரக்ஷாம்பிகையா இருக்கா. அதனால் குழந்தை பாக்கியம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அன்பர்கள்லாம் அவளுக்கெல்லாம் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு இங்கே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நாங்கள். அதே போல் கருத்தரித்து இருக்கக்கூடிய பெண்கள் கருத்தரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவா, விருப்பப்பட்டு ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவா, அதே போல் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவா, அவள் எல்லாருக்காகவும் இங்கே அம்பாள்கிட்ட அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்துள்ளோம். எல்லாருக்கும் நல்லபடியாக அந்த பிரார்த்தனைகள்லாம் கைகூடி வரும். கர்ப்பரக்ஷாம்பிகையோடைய ஆசீர்வாதத்தினால வம்சமானது அபிவிருத்தியாக கர்ப்பரக்ஷாம்பிகையும் முல்லைவனநாதரையும் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியும் காமாட்சி அம்பாளையும் பிரார்த்திக்கின்றோம். திருப்பணியிலே பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். அடுத்ததாக நாம் தரிசிக்கக்கூடிய சுவாமி திருமணஞ்சேரி உத்வாகநாத சுவாமி, கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி. இங்கே பிரார்த்தனை செய்வோருக்கு திருமண வயதில் யாராருக்கெல்லாம் கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளோ பார்த்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஜாதக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி திருமணம் கைகூறுவதாக ஐதீகம். இந்த இடத்துல சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணி கல்யாண சுந்தரேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய பக்தர்கள் யாரெல்லாம் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காளோ அவளுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். அடுத்தபடியாக நம்ம இந்த சுப யாத்திரா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக யாத்திரையை தரிசனம் செய்கிறது திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரி லலிதாம்பிகை. இந்த இடத்துல தான் லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்ற விசேஷமான அந்த 1008 அர்ச்சனைகள் வசின்யாதி வாக்தேவதைகள் மூலமாக அம்பாளுக்கு அர்ச்சிக்கப்பட்டது. மேகநாத சுவாமி, லலிதா பரமேஸ்வரி, காமாட்சி அம்பாள் தான் எங்கள் லலிதா பரமேஸ்வரி ஸ்வரூபத்தில் இருக்கா. அம்பாளுடைய அனுகிரக ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். அடுத்தபடியாக நம் தரிசனம் செய்யக்கூடிய இந்த க்ஷேத்திரம் திருக்கடையூர் அபிராமி அம்பாள் சமேத அமிர்தகடேஸ்வரர். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்திலே அபிராமி அம்பாளுடைய சன்னிதானம் முன்பு நம்ம இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம பக்தர்கள் எல்லாருக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை, விசேஷ வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை செய்யப்பட்டது. திருப்பணியிலே பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயர் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம கூடவே ஆஞ்சநேயர் இருக்கார், நம்ம கூடவே இருக்கார். ஏன்னா ஆலங்குடி பார்த்துட்டு அங்கேருந்து கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாள் தரிசனம் பண்ணலான்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 33 அடி ஆஞ்சநேய சுவாமி புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இங்கே தரிசனம் பண்ணோம். அப்போ இதுலேருந்தே தெரியுது ஆஞ்சநேயர் நம்ம கூடவே ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு. ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். அடுத்ததாக நம் தரிசனம் செய்யக்கூடிய சுவாமி
உப்பிலியப்ப சுவாமி வெங்கடாஜலபதி. இங்கே வந்து வெங்கடாஜலபதி சுவாமி பெருமாள் வந்து திருப்பதியில் எப்படி உசரமாக அழகாக இருக்காரோ அதே போல் இருக்கார். இந்த சுவாமி வந்து நாச்சியார் அம்பாலோட உப்பிலியப்ப சுவாமியாக இருக்கார். இங்கே வழிபாடு செய்யும் பொழுது அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. நம் கோவிலுடைய பக்தர்கள் சார்பாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டு அர்ச்சனை ஆர்த்தி விசேஷ வழிபாடு நடைபெற்றது. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம். ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம். அடுத்தபடியாக நாம் தரிசனம் செய்யக்கூடிய திருத்தலம் வந்து தேப்பெருமாநல்லூர். இங்கே வந்து காசி விஸ்வநாத சுவாமி இருக்கா. இந்த காசி விஸ்வநாத சுவாமியை வந்து தரிசிக்கும் பொழுது ஒரு சர்ப்ப தோஷங்களை நிறுத்தியாத ஐதீகம். சர்ப்பங்கள் வந்து அடிக்கடி பாம்பு வந்து இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏற்பட்ட சிவஸ்தலத்தில் இங்கே வந்து நம்ம பக்தர்கள் எல்லாருக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை, பூஜை, வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை நடைபெற்றது. திருப்பணியிலே பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீ